மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏய், என்னடி என்னையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க? இவார் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசி பிரச்சனை இழுத்து விட்றாதான். ஆமாம், கண்ணை காட்டுங்க. ஏன் கண்ணை காட்டுங்க மாமா. ஏ என்னடி மேல பாருங்க. என்னடி பண்ற? இங்க பாருங்க, மேல பாருங்க. நல்லா தரங்க. என்ன? இங்க பாருங்க, மேல பாருங்க. என்னடி இப்படி பார்த்துட்டு இருக்க? அட மஞ்ச காமல போயிடுச்சான்னு பாக்குறேன் மாமா. என்னடி சும்மா கண்ணை போட்டு நோண்டிட்டு இருக்க? மஞ்ச காமல போயிடுச்சான்னு பார்த்தேன். எல்லாம் சரியா போச்சு. உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஏய், இப்போ என்ன சொல்ல வர்ற? இது பாருங்க மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் மனசை விட்டு பேசணும். நீங்க என்ன பிடிவாத காரியம் சொல்லி திட்டினாலும் பரவாயில்ல. புடிவாத காரியா? உன் புடிவாத குணம் தான் எனக்கு நல்லா தெரிஞ்சாச்சு. என்னைக்கு நான் சொன்னதை காதல வாங்கியிருக்க? கேட்டாக்க எனக்காகவும் நமக்காகவும் தான் அந்த புடிவாதம் பிடிக்கிறோன்னு வேற சொல்ற. இங்க பாரு விஜய், இப்போ உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இப்படி சாப்பிடாம இருக்கிறதும் உம்முன்னு இருக்கிறதும் உனக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி நல்லதில்லை. தெரியுதுல்ல? அப்ப நான் சொல்றத கேளுங்க. வயிற்று புள்ளக்காரி வேதனைப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல தெரியுதுல்ல? அப்ப எனக்கேத்த மாதிரி நல்ல புருஷனா நடந்துக்கோங்க. என்னது? அப்ப நான் நல்ல புருஷனா நடந்துக்கலன்னு சொல்றியா? நான் இப்போ இந்த விஷயத்த மட்டும் தான் சொல்றேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பேச்ச கேட்டுதான் ஆகணும். கேட்க மாட்டேன்டி. என்ன பண்ணுவ? நான் என்ன செய்ய முடியும்? நீங்க ஆம்பளை, நீங்க அடிக்கலாம் மிதிக்கலாம், கிடக்குற கழுதைன்னு சொல்லிட்டு சகலையோட சேர்ந்து தொழில் பண்ணலாம். இஷ்டப்பட்டா வீட்டுக்கு வரலாம், இல்லைன்னா அங்கேயே கிடக்கலாம். ஆனா நான் பொம்பளை, எனக்கு நீங்க, உங்க மானம் மரியாதை, உங்க உடம்பு எல்லாம் முக்கியம். நான் மட்டும் உங்களை நல்லா கவனிக்காட்டி நீங்க மஞ்ச கபால இருந்து குணமாய் வந்திருக்க முடியுமா? என் பத்திய கஞ்சி தானே உங்களை எழுப்பி விட்டுச்சு. ஆமா, நான் இல்ல நான் சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? எதுக்கு அடுத்தவங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டுட்டு தனியா வந்துடலாங்கிற? இப்ப சொல்லுவடி. இதுக்கு முன்னாடி காசு இல்லாம, கஞ்சிக்கு வழி இல்லாம கோபியோட நல்ல நானே தங்கிட்டு இருந்தோம். இப்ப அடுத்த வேலை நிக்க விடான்னு சொல்றியே, இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இது பாருங்க, ஏதோ அப்ப ஒரு நிலைமை, உதவி கேட்டோம் பண்ணாரு. அதுக்காக நீங்க அவருக்கு என்ன கொத்தடுமையா எழுதிய கொடுத்துட்டீங்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கழுத்துல ஏறி மிச்சு கொண்டு விடுவேன். ஆமா, பேச வந்துட்டா. நான் ஒண்ணு வேணும்னே பேசலங்க. அந்த விஜய் தான் என்ன பேச வச்சுட்டா. நம்மள எவ்வளவு கேவலமா பேசிட்டா. அவளும் அவன் புருஷனும் இல்லாட்டி நாம என்ன தெருவுல பிச்சை எடுத்து அலைய போறோம். அது கேட்டு எனக்கு கோவம் வராதா? கோவம் வரக்கூடாதா? வரக்கூடாது விஜய், உனக்கு இந்த அளவு கோவம் வரக்கூடாது. தனோனி யாரு? உன் அக்கா. சரோனி அளவுக்கு பக்குவம் இல்லாதவங்க. கோவம் வச்சா கடகடன்னு பேசுவாங்க. அவங்க குணம் தெரிஞ்சிருந்தோம் கூட பிறந்த நீயே பொறுத்து போலனா எப்படி? அப்புறம் அக்கா தங்கச்சின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அக்கா தங்கச்சி உறவுதான் இல்லைங்கிற மாதிரி ஆக்கி விட்டால அந்த மகராசி. பழசெல்லாம் மறந்துட்டால. எப்பேற்பட்ட பிரச்சனையில அவ மாட்டினா. ஒவ்வொரு தடவையும் அவ பிரச்சனையில நம்ம பிரச்சனையா நினைச்சு வருத்தப்பட்டு அழுது அவளுக்கு நம்பிக்கை உன்னது யாரு? நாம தானே. இன்னைக்கு தூக்கி எரிச்சு போயிட்டா. உனக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை. விஜயோட பழைய விஷயத்தை பத்தி இனிமே எங்க எப்பவும் பேசக்கூடாது. கோபி வீட்டுல பேசும்போது எச்சரிச்சே இல்ல. இப்ப நடந்துட்டு சாதாரண பிரச்சனை. இது கூட பழைய பிரச்சனை சம்மந்தப்பட்டு பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை பேசுன. இப்ப பேசிதாங்க ஆகணும். எப்போ தனா அக்கா உங்களை அவமானப்படுத்தி பேசிச்சோ, உங்களை அசிங்கப்படுத்துறத பத்தி எந்த கூச்சமும் இல்லாம நீங்க பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வீட்டுல அவ்வளவு பெரிய ரகலை பண்ணிச்சோ, அப்பவே எனக்கு அது மேல இருந்த பிரியம் எல்லாம் விட்டு போச்சு. விஜய், இதெல்லாம் தற்காலிகமான கோவம் விஜய். ஆத்துல புது தண்ணி தன்னால ஓடி வடிகிற மாதிரி இதுவும் தன்னால ஓடி வடிஞ்சிரும். ஆனா நம்ம விடுற வார்த்தைகள் அது அப்படியே நிக்கும். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொட்டாத. யாரு? நானா? நானா வார்த்தையெல்லாம் கொட்டுறேன்? தனாக்க தாங்க வார்த்தையெல்லாம் கொட்டுச்சு. ஏய், திரும்ப திரும்ப நீ இதெல்லாம் பேசி என்னத்தை சாதிக்க போற? நான் எதுவும் சாதிக்கணும்னு நினைக்கல. எனக்கு என் புருஷனோட கௌரவம் முக்கியம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும்? உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை எல்லாரும் தரணும். அதுல கொஞ்சம் குறைஞ்சா கூட நான் தாங்கிக்க மாட்டேன். தனாக்கா என்னங்க தனாக்கா? என் அப்பாவே இருந்தாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். அப்பாவா? அப்பா என்னங்க அப்பா? அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஒரு அப்பாவி மனுஷன். அடிச்சாலும் வாங்கிட்டு சிரிப்பாரு. அவர்கிட்ட எல்லாம் இதை பத்தி ஆலோசிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. அப்படின்னா அப்பா சொன்ன கூட என் மனசு மாறாதுங்க. நீங்க கோபியோட சேர்ந்து தொழில் செய்யறதை விட என் கூட கிளம்பி வாங்க. புள்ளைய காட்டி பிச்சையாவது எடுத்து பொழைச்சிடலாம்.
பாத்தியா உன் புத்தியில ஒரு பிச்சைக்காரத்தனம் தெரியுது. அதனாலதான் கோபி மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனுஷனோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியல. நாயை குளிப்பாடி நடு வீட்டுல வச்ச மாதிரி உன்னை இங்கேருந்து கூட்டு போய் அங்க கொண்டு வச்சாப்புல, அது கோபியோட தப்பு. ஏன் தப்பு? ஆமா, நான் நாய் தான். ஆனா அங்க இருக்கிறதுங்கெல்லாம் வெறும் நாய் இல்ல, வெறி நாய்ங்க. போதும் நிறுத்து. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட், உன்னை திருத்த நினைக்கிறது வேஸ்ட். இனிமே இது சம்பந்தமா என்கிட்ட பேசாத. நான் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது? நான் பேசுவேன். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை கழுத்து நெரிச்ச கொண்டு விடண்டி. மூதேவி, மூதேவி, மூளை இல்லாத மூதேவி. போதுங்க, நீங்க திட்டவனே நான் படுத்துட்டு அழுவே நினைக்கிறீங்களா? அதுக்கு வேற எவ்வளவு பாருங்க. நீ எழுதா நான் கூடவே வந்து சமாதானப்படுத்துவேன்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. அழாத விஜய். சாரி விஜய். இங்க பாரு, இப்போ உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு இப்படி அழுது உடம்ப கெடுத்துக்கலாமா? சாரி விஜய். உன்னை வேதனைப்படுத்தணுங்கிறதுக்காக சத்தியமா நான் அப்படி பேசல. ப்ளீஸ் விஜய், அழாத. அழுகையை நிறுத்திட்டு கண்ணை தொடச்சுக்க. விஜய், விஜய், தேங்க்ஸ் விஜய். எதுக்கு? நான் சொன்னதுக்காக அழுகையவாது நிறுத்தினிய. நீங்க சொன்னதுக்காக நான் அழுகையை மட்டும்தான் நிறுத்தினேன். ஆனா என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. எப்படியாவது போஸ் மாமாவை கார்மெண்ட்ஸ்ல இருந்து அனுப்பிச்சிருங்க. நீங்க அடிச்சாலும் சரி, மிதிச்சாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க கோபியோட சேர்ந்து ஒரு கம்பெனியில வேலை செய்ய கூடாது, அவ்வளவுதான். உன்னை திருத்தவே முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு டெலிபோன் நம்பர் தேடிட்டு இருக்கேன். என்ன நம்பர் சொல்லு? டாக்டரோட நம்பர். என்னாச்சு? உடம்புக்கு என்ன பண்ணுது? உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? அதானே இயல்பு நடைமுறை. அந்த நடைமுறை எல்லாம் நமக்கு எங்க? என்ன இருந்தது புதிர் போட்டு பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் மறைக்காம மனசுல பட்டதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லு, அதான் நல்லது. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு. இது அபார்ஷன் பண்ணிக்க போறியா? நான்சென்ஸ். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? என்ன காரணம்? என்ன காரணமா? நீங்க தான் பேசினதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் உன்னை அபார்ஷன் பண்ணிக்க சொல்லலையே. எப்ப நீங்க நான் செல்வத்துக்கு மனைவியா வாழ்ந்ததை பத்தி பேசுனீங்களோ அப்பவே எனக்கு தோணிடுச்சு. உங்களை காதலிச்சு நம்பி வந்த என்னையே உங்க பேச்சால காயப்படுத்தும் போது நாளைக்கு பிறக்க போற குழந்தை யாருதுங்கிற சந்தேகம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கண்டிப்பா வரும். அப்படி வந்துச்சுன்னு வைங்க, அது என் குழந்தையும் சரி நானும் சரி கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. எதுக்கு அனாவசியமா சந்தேகத்தை சுமந்துக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கணும்? வேண்டாம். அதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இங்க பாரு, வேண்டாம்.
நீ இவ்வளோ குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. உன் வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை தான். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அது நான் அந்த டேட்லாம் வச்சு கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இது அவரோட குழந்தையா இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இது 100% என்னோட குழந்தை தான். என்ன பார்க்குற? நீ அபார்ஷன்லாம் பண்ணிக்கவே வேண்டாம். அதுக்கு அவசியமே இல்லை. தாராளமாக குழந்தைய பெற்றுக்கலாம். ஏன் பேசாம இருக்க? இதுல என்னோட விருப்பமும் முக்கியம். அருந்ததி, நான் என் மனசுல பட்டதை சொல்றேன். இது என்னோட குழந்தைதாங்கிறப்போ எதுக்காக நீ அபோஷன் பண்ணிக்கணும்? அதுக்கான தேவையே இல்லையே. எதையும் போட்டு நீ குழப்பிக்காத. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏதுரா இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சிட்டு போல் இருக்கு. ஆமாம்மா, சீக்கிரமே முழிப்பு வந்துருச்சு. அதான் நம்ம குளத்துக்கரை வரைக்கும் நடந்தே போயிட்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மாமா, வர்ற வெளில வைத்தியரை பார்த்தேன். சரி. உடம்புக்கு இன்னும் பிரச்சனை இல்லை, பத்திய சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படியா? உனக்கு ஒன்றும் மேலுக்கு அசதியா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அதான் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி மெட்ராஸ் போகலான்னு பார்த்தேன். என்னது? மெட்ராஸ்கா? ஏன், எதுக்கு? தனம், கொஞ்சம் புரிஞ்சுக்கத்தணும். இந்த படப்படன்னு பேசுறது, கோவிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அன்னைக்கு ஏதோ நடந்து போச்சு. ரெண்டு பக்கமும் பிரச்சனை ஆகி போச்சு. இதுக்காக நான் வேலைக்கு போகாம இருக்கணுமா? அப்போ இங்க நான் தினம் புலம்பிக்கிட்டு கரடியா கத்திட்டு இருக்கேனே, என்னன்னு இழிச்சு வாய் நினைச்சீங்களா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆகி போயிருச்சுல. பழசெல்லாம் மறந்துருதணும். அது எப்படிங்க? அது எப்படி மறக்க முடியும்? அந்த வீட்டு ஆளுங்களும் விஜயும் பேசின பேச்செல்லாம் மறக்க முடியுமா? அத மறந்துட்டா அப்புறம் நம்ம உப்பு போட்டு சாப்பிடறதுக்கு என்னங்க அர்த்தம் இருக்கு? எதுக்கு எடுத்தாலும் உப்பு போட்டு சாப்பிடு. உலகத்துல வேற உப்பு போட்டு சாப்பிடலையா? நான் உன்னோட ரோசக்காரன் தான். நானும் செஞ்சு போல. உங்களுக்கு அந்த கோபி ஏதோ வசிய மருந்து வச்சிட்டாரு. அதான் இப்படி கடந்து அலையறீங்க. இல்லாட்டி அந்த ஆளுங்க பேசின பேச்சுக்கு மறுபடியும் அந்த கார்மெண்ட்ஸ் வாசல்ல மிதிப்பீங்களா? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? நீங்க அங்க திருப்பி போக கூடாது. மாமா, என்ன மாமா அவரு ஏதோ பேசிட்டு இருக்கா, பேசாம இருக்கீங்க? யோசிக்கிறேன்டா போஸ். நம்ம தானும் என்னைக்கு மனுஷங்களையும் நிலைமைகளையும் சரியா புரிஞ்சுக்குவான்னு யோசிக்கிறேன். அம்மா, நான் பெத்த மவளை. இந்த வீட்டுல யாருக்குமே இல்லாத பிடிவாதம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அப்பா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நீங்க தானே அடிக்கடி சொல்வீங்க. உடம்பு பூரா எங்களுக்கு சூடு போட்டு அனுப்பி இருக்காங்க. இவர் என்னன்னா அங்கேயே திருப்பி போகணுங்கிறாரு. அம்மா, நீ ஏமா அப்படி எல்லாம் நினைக்கிற? போஸ் ஏன் உன் தங்கச்சி புருஷன் வேலை செய்யறான்னு நீ நினைக்கிற? வெளி மனுஷன்கிட்ட வேலை செய்யறான்னு நினைச்சுக்க. இப்படி எல்லாம் தோணாது. இந்த சப்பக்கட்டெல்லாம் வேணாப்பா. அது எப்படி அந்த மாதிரி நினைக்க முடியும்? எங்களை விஜயும் அவங்க வீட்டு ஆட்களும் பேசின பேச்சு வெளியாட்கள் அப்படி பேச முடியுமா? இல்ல மாடு மாதிரி உழைக்கிறாரே, ராத்திரி பகல்ல கூட பார்க்காம வெளியாள்லாம் அப்படி வேலை வாங்க முடியுமா? இந்த பாரதனா, எதுவுமே நம்ம எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. சரின்னு நினைச்சின்னா சரி, தப்புன்னு நினைச்சினா எல்லாமே தப்பா தான் படும். இந்த பாரு, எல்லாத்தையும் மறிச்சு பேசாத. நீ அப்படி பேசுனீன்னா பிரச்சனை தீராது, வளர்ந்துகிட்டே போகுமா. நீங்களும் உங்க மருமகனும் பிரச்சனை எதுவும் இல்லாத மாதிரி நடிக்கணும்னு பாக்குறீங்க. அது என்னால முடியாது. ஏன்னா நான் நேர்ல இருந்து எல்லா பேச்சையும் காதுல வாங்குனவ. என்னால அதெல்லாம் மறக்க முடியாதுப்பா. நீ இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? நீங்க கண்டிப்பா போக கூடாது. போவேண்டி, கண்டிப்பா நிச்சயமா இங்க போவேன். நீ இப்ப என்ன பண்ணுவ? போங்க, போய் அங்க நல்ல எடுப்பு வேலை பாருங்க. போவேண்டி, கண்டிப்பா போவேண்டி. உன்னால முடிஞ்சா பாத்துக்க போ. என் பேச்ச மீறி போனீங்க, நானும் என் பிள்ளைய அடுத்த நிமிஷமே தூக்குல தொங்கிடுவோம். என்னம்மா பேச்சுது? தூக்கு போட்டுக்கிட்டு தூக்குவியா? அதுவும் பச்சை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு. புத்தி மலைக்கு போயிருச்சு அவளுக்கு. ஏம்மா, என்னதான் கோவம் வந்தாலும் இப்படியா பேசுவாங்க? அதுவும் பெத்த பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு. உங்க வாயில இருந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்க வேணாம். நீ உயிரோட இருக்கிற. போங்க, போய் அங்க நல்ல எடுப்பு வேலை பாருங்க. போவேண்டி, கண்டிப்பா போவேன். போவேண்டி, கண்டிப்பா போவேன். போவேண்டி, கண்டிப்பா போவேன். போவேண்டி, கண்டிப்பா போவேன். போவேண்டி, கண்டிப்பா போவேன்.
உன் புருஷன் நினைச்சு பாரு, எப்படி கலங்கி போய் நிக்கிறான். தப்பு தானா? தப்பு. ஏது பேசுறதுக்கு முன்னாடி அது மத்தவங்களை எப்படி பாதிக்கும்னு யோசிச்சு பேச கத்துக்க. ஆண்டவா, என்ன வார்த்தை சொல்லிட்ட? கேளோ கெட்டு போடி. உனக்கு என்ன, நான் சோத்துக்கு இல்லாம பிச்சை எடுத்து தெரு தெருவா அலைஞ்சு நான் பழைய மாதிரி ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போனடி. அப்பதாண்டி உனக்கு புத்தி வரும். அப்பதாண்டி உனக்கு புத்தி வரும். ச்சே. அக்கா, ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இனிமே அப்படி எல்லாம் பேசாதக்கா. அக்கா, அழாதக்கா. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.